வணக்கம். யூனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஏற்கனவே மனம் என்பது என்ன என்பதை பற்றி பகுதி 1 ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதில் மனம் என்பது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கியிருக்கிறேன். அதாவது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என 4 வகைகளாக இதை பற்றி கூறியிருக்கிறேன். இப்பதிவில் நாம் புத்தி என்பது என்ன என்பதை காணலாம். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் புலன்களில் நான் மனம் என கூறியிருக்கிறார். இவ்வாறு இறைவனே நான் மனமாக இருக்கிறேன் என்று விளக்கியிருக்கிறார். மேலும் இப்போ நம்ம புத்தி என்றால் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம். புத்தி என்பது ஒன்றை விசாரித்து அறிவது. அதாவது ஒரு பொருளின் பெயர், இனம், குணம், தொழில் என அறிந்து தெளிவுபடுத்தும் கருவி புத்தி. புத்தியின் மூலமே அறிவு உருவாகிறது. அறிவுசார் செயல்முறை பொதுவாக மனம் என்று பேசப்படுகிறது, புத்தி என்று அழைக்கப்படுகிறது. இது அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட தரவுகளில் இருந்து செயல்படுகிறது. இது பெரும்பாலும் நனவான தரவுகளை சேகரித்துள்ளது. சில நேரங்களில் அது தரவுகளை அணுகுகிறது. ஆனால் பெரும்பாலும் இது நனவான தரவுகளில் இருந்து மட்டுமே செயல்படுகிறது. புத்தியும் அறிவும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருப்பினும் புத்திக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. புத்தி நினைத்தவற்றை எல்லாம் அடைய ஆசைப்படும். புத்தி சுயநலம் உடையது, தீமை செய்யக்கூடியது. அறிவு ஆசைகளை கடந்து சத்தியத்தையும் நித்தியத்தையும் காணும் பொதுநலம் உடையது. தீமையிலிருந்து நல்லது செய்ய காத்திருக்கும். இதுவே அறிவாகும். அறிவின் சொல் கேட்டு புத்தியும், புத்தியின் சொல் கேட்டு மனமும், மனதின் சொல் கேட்டு இந்திரியங்களும் செயல்பட்டால் அது அறிவின் செயலாகும். அதுவே ஆன்ம அறிவு. அறிவின் துணையின்றி புத்தியின் துணையுடன் செயல்பட்டால் அது ஜீவ அறிவு. புத்தியின் வழி இல்லாமல் மற்ற எல்லாம் செயல்பட்டால் அது மனதின் செயல். அதுவே மன அறிவு. அறிவு என்பது இப்பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்திலிருந்தும் பெற்றதை தக்க வைத்து கொள்வது என்பதாகும். இது ஒவ்வொரு தனி மனித மனதிற்கு ஏற்ற வகையில் நிலைத்து நிறுத்தி கொள்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இதனுடைய விரிவாக்கம் என்பது இருக்கும். அறிவு என்பது மனிதன் எந்த வழியில் அதை பயன்படுத்த நினைக்கிறானோ இதன் தாக்கம் அதற்கேற்றபடி நன்மை தீமை என்று எதையும் பாகுபடுத்தாமல் வழங்கக்கூடியது. பிரபஞ்ச மனதில் ஏற்கனவே அனைத்தும் அதில் ஐக்கப்பட்டிருக்கிறது. அதை மனிதன் அறிந்து உள்நோக்கி செல்வதில் பிரபஞ்ச மனம் அதை தனிமனித அறிவின் மூலமாக மனதிடம் வெளிப்படுத்தும். ஆகவே எதுவுமே பிரபஞ்சத்திற்கு புதியன அல்ல. மனிதனுக்கு தான் இவைகள் புதியவை. மேலும் செய்யத்தக்கது, செய்யத்தகாதது, ஏற்கத்தக்கது, ஏற்கத்தகாதது, நல்லவை, கெட்டவை என இவைகளை பகுத்தறிந்து தீர்மானம் செய்யும் மனதின் செயல்பாடே புத்தியாகும். மேலும் யஜுர்வேதம் புத்தியை பற்றி இவ்வாறு உரைக்கிறது. புலன்களை விட மனம் வலிமையானது, மனதை விட புத்தி வலிமையானது, புத்தியை விட ஆன்மா மிக மேலானதாகும். இவைகள் எல்லாவற்றையும் விட மாய சக்தி உயர்ந்தது என யஜுர்வேதம்
கூறுகிறது. இதுவே புத்தியை பற்றிய கருத்தாகும். நன்றி, வணக்கம்.